இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு பொம்மை கீழே விழுந்துருக்கு. அப்புறம் பார்த்தா வெளியே ஏதோ டம்முன்னு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா இவரோட உயிர் நண்பன் வந்து இறந்துடுறாரு. இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சைஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன ஆள். அதனாலேயே இவரை பசங்க எல்லாருமே ரொம்ப கேலி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பெரியவங்க கூட சின்ன பசங்க தான் கேலி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பெரியவங்க கூட கேலி பண்ணுறாங்க. அப்புறம் போய் பில்லிங் போடலான்ட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த பில் அக்கௌண்ட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, இவருக்கு பின்னாடி வந்தவருக்கு பில் போடுறா. ஐயோ சார், சாரி சார், நான் உங்களை பார்க்கல அப்படின்றா. ஏன்னா இவர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால. அப்புறம் இவர் என்னன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு சின்னதுலேருந்தே பழகினது தான், நம்ம இதை மனசில் நினச்சி எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்ட்டு அவரும் மனசை தேத்திக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு போனதும் ரொம்ப தனிமையாயிடுறாரு. என்னடா நம்மளுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், இப்போ அவனும் இல்லாமல் போயிட்டானேன்ட்டு ஒவ்வொரு மீட்டிங்கை போயும் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தா அவரோட இறுதி சடங்குக்கு ஒரு ஃப்ரெண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்காரு அவரோட கிராமத்துலன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து இவர், இந்த சிட்டியில் தான் நம்மள எல்லாருமே கேலி பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் போய் அமைதியாக கிராமத்தில் வாழலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. அப்புறம் அந்த கிராமத்தில் ட்ரெயின் ஏறி போயிட்டு அங்கே போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் அந்த கிராமத்தில் பார்த்தாங்கன்னா இவரோட குறைய வந்து யாருமே ஒரு குறையாவே பார்க்கல, சகஜமாக பழகுறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா புதுசாக இவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு. இந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்